நல்ல தலைவரா இருக்கணும்னா முதல்ல அவங்க குடும்பத்துல ஒரு நல்ல தலைவரா இருக்கணும். தலைவர்னு காட்டிக்கிற நீங்க முதல்ல உங்கள் தொண்டர்களுக்கு, உங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு நீங்க ஒரு நல்ல உதாரணமா இருக்கணும். அரசியல் வாழ்க்கை வேற, என் தனிப்பட்ட வாழ்க்கை வேறன்னு சும்மா பிரிச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. மக்கள் உங்களை சும்மா வேடிக்கை பார்க்கறது மட்டும் இல்லாம நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க என்ன உதாரணமா இருந்தீங்க? இது எதிர்கட்சியோட சதி இப்படிலாம் நீங்க சொல்லிட்டு கடந்து போக முடியாது. எந்த விஷயம் சோசியல் மீடியால, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பொருளையா பேசப்படுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அந்த விஷயம் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. நடிகர் விஜயோட மனைவி சங்கீதா விஜய் விவாகரத்துக்காக அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்க சொல்ற முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா 2021ல இவருக்கு ஒரு நடிகையோட தொடர்பு இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். நான் இதை பலமுறை வான் பண்ணியும் இவரும் அந்த நடிகையும் ஒன்னா வெளியில சுத்துறதும், இது அந்த நடிகை புகைப்படமா எடுத்து போஸ்ட் போடுறதும் நடந்துகிட்டே இருக்கு. இதனால எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ரொம்ப அவமானமா இருக்கு. மனதளவுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். விஜய் அவங்க, சங்கீதா அவங்கள இவங்க எங்க இதை பத்தி வெளியில சொல்லிட்டு போறாங்கன்னு இவங்க ஒவ்வொரு இன்ச்சியும் இவங்க எங்க போறாங்க, எங்க வராங்க அப்படின்றத கண்காணிச்சுட்டே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. பொருளாதார ரீதியாவும் அவங்களுக்கு எல்லா உதவியும் நிறுத்திருக்காரு. கடந்த 3 வருஷமா விஜய்க்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல. நான் தனியா தான் இருக்கேன். நான் 5 வருஷமா பொறுத்துட்டேன். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாதுன்னு இன்னைக்கு கோர்ட்ல நான் டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிருக்கேன். மனு தாக்கல் கொடுத்திருக்கேன். எங்க நீங்க சொல்ற மாதிரி இது எதிர்க்கட்சியோட சதியா இருக்கட்டும், இல்ல வேற யாரோட பிளானா இருக்கட்டும், ஆனா அது உண்மைதானே. நீங்க ஒரு நடிகர் தான். நீங்க பல பேர் கூட க்ளோஸா நடிக்க வேண்டியது இருக்கும் தான். ஆனா உங்க சொந்த குடும்பத்தை விட, நீங்க பெத்த உங்க பிள்ளைகளை விட இந்த நட்பு எதுக்குங்க உங்களுக்கு அவ்வளவு முக்கியம்? இறைவன் ரொம்ப அழகா சொல்றாரு, சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி ஒரு தேசத்தை நடத்துவான்? ஒரு நல்ல மனுஷனுக்கு தனி மனித ஒழுக்கம், குடும்ப ஐக்கியம், இது எல்லாமே ரொம்ப முக்கியமுங்க. இந்த கமெண்ட்ஸ்ல நான் பாக்குறேங்க, விஜயனாக்கு இது வேணும்னே பண்ணாங்க, அரசியலையும் பர்சனல் லைஃப் ஒன்னாக்காதீங்க அப்படின்னு பயங்கரமா கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. எங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையாங்க? தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒருத்தவங்க எப்படி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும்? எப்படி மக்களை நல்ல வழியில கொண்டு போக முடியும்? நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு கொலை பண்றவன் இல்ல ரேப் பண்றவன் இவன் நான் அரசியலுக்கு வந்தா என் ஆட்சியில இருக்காது, பழிப்பு இருக்காது இப்படிலாம் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒருத்தரை ஃபாலோ பண்றோம்னா நம்ம எதை ஃபாலோ பண்றோம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. கண்மூடித்தனமா ஒருத்தவங்க அப்படியே ஃபாலோ பண்றீங்க. எங்க நான் விஜய் உங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆனவங்க கிடையாதுங்க. அவரை பத்தி குறை சொல்லணும்ன்றது என் நோக்கம் கிடையாது. ஆனா உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன். உங்க தலைவனாவே இருந்தாலும் தப்பு பண்ணா தப்பு தாங்க. நீங்க எதுக்குங்க அவருக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்க? உங்க மனைவியோ உங்க புருஷனோ உங்களை விட்டுட்டு வேற ஒரு உறவுல, வேற ஒரு நட்புல டீப்பா இருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற நீங்க அவர் வீட்டு கேட் வரைக்கும் தான் போக முடியும். கல்யாணம் ஆகி 27 வருஷம் விஜய் அவர்களுடைய மனைவி அவங்க கூட வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு தாங்க தெரியும். அவங்க சும்மா வெளியில வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னு பேசல. அவங்க ஆதங்கத்தை அவங்க வெளியில சொல்லியிருக்காங்க. ஏங்க எனக்கு இவரை கொச்சப்படுத்தணும்ன்றது விருப்பம் இல்லைங்க. இவங்க திரும்பவும் குடும்பமா சேர்ந்து ஒன்னா வாழணும், சந்தோஷமா இருக்கணும். இதுதாங்க என்னோட விருப்பம். ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஒருத்தவங்க என்ன பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்றதுக்கு உங்களை மாதிரியான கும்பல் இருக்கு. உங்களை மாதிரி ஆள் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நாட்கள் வளர்ந்துட்டே இருக்காங்க. உங்களை மாதிரி ஆள் இருக்கிறதுனாலதான் அரசியல்வாதிகள் தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனாலதான் இன்னும் நம்ம நாடு இப்படியே இருக்கு. நன்றி, வணக்கம்.